இதுக்கு முன்னாடி நம்ம 28வது சம் நம்ம அந்த சேனல் என்ட்ரிஸ் அந்த ஆன்சர் நான் சொல்றதுக்கு முன்னாடி மேலே பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 27வது சம்மில் லைபிலிட்டி சைடில் வரக்கூடிய அந்த பேலன்ஸ் ஷீட் தான் உங்களுக்கு. 27வது சம்மில் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களால் வந்து அதை சரியாக பார்க்காதவங்க இப்போ இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த 27வது சம்முக்குள்ள பேலன்ஸ் ஷீட், அதாவது க்ளோசிங் நியூ பார்ட்னர் அட்மிஷன் அப்போ ரீகான்ஸ்டியூட்டட் பேலன்ஸ் ஷீட், அது லைபிலிட்டி சைடு. அதே மாதிரி இப்போ 29வது சம் படிக்கிறோம் பாருங்களேன். அது கீழே ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் தான், ஆனால் மேலே உங்களுக்கு தெரிகிறது வந்து அசட் சைடுன்னு சொல்லி தெரியுது பாருங்களேன். அது 27வது சம்முக்குள்ள அசட்ஸ். அது எழுதாதவங்க அதை பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. அமித் அண்ட் வினய் are partners in a firm sharing profit and losses in the ratio of 3:1. On 1st January 2017, they admitted Ranjan as a partner. On Ranjan admission, the profit and loss account offered Amit and Vinay showed a debit balance. Underline பண்ணிக்கிங்க. Debit balance of profit loss account சொல்லி கொடுத்துருந்தாவே that means வந்து loss. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. அடுத்தது ரெக்கார்ட் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சேம். ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் வரப்போகுது. அதாவது நம்ம வந்து போன 28ல் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சொல்லி பார்த்தோம். இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் சொல்லி பார்க்குறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்னு வந்தாவே உங்களை பொறுத்த வரைக்கும் லாஸு. ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது ஓல்டு பார்ட்னர்ஸாக டெபிட் வைங்க. அதாவது அமிட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் தான் ஆன்சர் சொல்கிறோம் பாருங்க. அமிட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், வினய் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். வேணால் ப்ராக்கெட்டில் வேணால் டெபிட் வேணால் போட்டுக்குங்க. இப்போ அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 40,000 இன்ட்டு 3/4, அதாவது 3:1 3/4. அதே மாதிரி 40,000 இன்ட்டு 1:4, சாரி 1/4 அடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 வருது, இவருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 10,000 வருது. அப்போ வந்து நாம் வந்து இப்போ 29வது சம் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து 30வது சம். மொத்தம் பார்த்தீங்கன்னா கணக்கில் பொறுத்த வரைக்கும் வந்து 35 சம் இருக்குது உங்களுக்கு டோட்டலாக. இந்த 35 சம்மில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து சின்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அது சின்ன கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 31 32 2 கொஸ்டின்ஸ் தான் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 35 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் கேட்பாங்க. ஏன்னா மார்க்கே பொறுத்த வரைக்கும் 6 மார்க் தான். அப்போ 6 மார்க்கில் வந்து ரீவேல்யூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 3 மார்க்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3 மார்க்கும் வரும். அதே ரீவேல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் 2 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து அதுக்கு 1.5 மார்க் தான். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு 1.5 மார்க், ரிமைனிங் இருக்கிற கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 4.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கடுத்து இந்த பேலன்ஸ் ஷீட்டு பேங்க் அக்கௌண்ட்டுலாம் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில், ஆனால் வந்து நம்ம புக்கு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா டைம் வேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நமக்கு வந்து பப்ளிக் மோட்டிவில் தான், பப்ளிக் எக்ஸாமினேஷன் மோட்டிவில் தான் நம்ம இந்த எக்ஸசைஸும் பார்க்கணும். அப்போ அவன் எந்த ஓரியன்ட்டில் கேட்குறானோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் கூட வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அதை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் நல்லா உங்களுக்கு புரிகிற அளவுக்கு வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்த நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து 30வது சம் பார்க்க போகிறோம். இப்போ 30th கொஸ்டின் படிக்க போகிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து புக் எடுத்து வச்சுக்கிங்க. இன்னொன்று பொறுத்த வரைக்கும் நோட்டில் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது 30th சம் நான் படிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அப்படியே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆன்சரை வேணால் எழுதி வச்சுக்கிங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆன்சரோட நீங்களும் அப்படியே ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு.